Welcome everybody, this is Jalsa on behalf of Pudigam Academy. In the chapter discuss panna porom inniki appadina we are going to discuss health and hygiene, udal nalamum sugadharamum அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் படிக்க போறோம். ஏனா இன்னைக்கு we are going to talk about food பத்தி பார்க்க போறோம். ஃபுட்ல இருந்து என்னென்ன சோர்சஸ் நமக்கு கிடைக்குது, என்னென்ன சத்து நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்குது, எதுல இருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Let's start this video without any delay by discussing what is meant by health and hygiene. So health அப்படின்றது it doesn't mean நம்மளோட physical health மட்டும் கிடையாது, it also mean mental stability தான். ஓகே, நம்ம health அப்படின்றது என்ன, without disease அப்படின்னு சொல்லுவோம். எந்த நோயும் இல்லாம இருக்கிற அந்த நிலையை தான் ஹெல்த் அப்படின்னு சொல்றோம். எந்த டிஸ்கம்ஃபர்டபிலிட்டியும் நம்ம பாடியில இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னா யூ ஷுட் நாட் சே ஒரு நாளைக்கு நல்லா நடந்துட்டு வரும்போது கால் வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, பீயிங் a healthy individual we should be able to walk 10,000 steps a day freely. ஓகே, அப்ப நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் நின்றா கால்வலி வருது, எல்லாமே என்ன ஆகுது, ஒரு கைண்ட் ஆஃப் டெஃபிஷியன்சி தான் இல்லையா. நம்ம ஒரு 10 minutes 20 minutes ஒரு ஒர்க் செய்யறோம், என்ன பண்றோம், ஃபேட்டிகா ஃபீல் பண்றோம், தட் மீன்ஸ் டயர்டா ஃபீல் பண்றோம், டெஃபிஷியன்சி, அஃப்கோர்ஸ் டெஃபிஷியன்சி. ஸோ ஹெல்த் அப்படின்றது இஸ் a state of, நம்ம என்ன சொல்லுவோம், வெல் பீயிங்னு சொல்லுவோம், நலமா இருக்கிறது தான் இல்லையா ஹெல்த் அப்படின்றது. அப்போ ஹெல்த் அப்படின்றது நமக்கு இப்ப தெரிஞ்சாச்சு, வித்தவுட் டிஸ்ஈஸ், எந்த டிஸ்கம்ஃபர்டபிலிட்டியும் இல்லாம நம்ம பாடியில இருக்கிற கண்டிஷனை தான் நம்ம ஹெல்தி ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, விச் டசன்ட் மீன் பிசிக்கலி மட்டும் கிடையாது, மென்டலியும் நம்ம ஸ்டேபிளா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தெரியும், நமக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ரீசென்ட்லி ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். நம்ம நார்மலா கோல்டு வந்த உடனே ஒரு டேப்லெட் போடுறோம், அந்த டேப்லெட் நமக்கே தெரியாம சூசைடல் தாட்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம் ஒரு சில டேப்லெட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையும் தாங்கிக்கிற இம்யூனிட்டியும் டெவலப் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஃபுட்டை சாப்பிடணும், ஹெல்தியா இருக்கணும், சிம்பிள். ஓகே, எஸ், இப்போ ஃபுட், அப்ப நம்ம ஹெல்தியா இருக்கணும்னா நமக்கு பேலன்ஸ்டு டயட் இருக்கணும், எல்லா நியூட்ரியன்ட்டையும் சமமா எடுத்துக்கிட்டாதான் நம்ம ஹெல்தியா இருக்க முடியும். அப்படி என்னென்ன நியூட்ரியன்ட் நம்ம உடம்புக்கு தேவை? Yes, of course we need essential, very essential nutrients like நம்ம ஊட்டச்சத்து, என்னென்ன ஊட்டச்சத்து நமக்கு வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், புரோட்டீன்ஸ் என்ற புரதங்கள் வேணும், ஃபேட்ஸ் என்ற கொழுப்புகள் வேணும், வைட்டமின்கள் வேணும், தாதுப்புகள் வேணும். இது இல்லாம ரஃபேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைபருங்க, நார் சத்தும் வேணும். நார் சத்து நமக்கே நல்லா தெரியும், ஃப்ரூட்ஸ்ல ஃபைபர்ஸ் அதிகமா இருக்கு, எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப ஃபைபர்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இட் ஈசஸ் தி டைஜஷன் ப்ராசஸ், செரிமானத்தை என்ன பண்ணி கொடுக்கும், ஈஸியா நடக்க ஹெல்ப் பண்ணுமே தவிர ஃபைபர்ஸ்ன்ற ஃபுட்டை நம்ம பாடியால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ரஃபேஜஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட வேஸ்டா எக்ஸ்கிரீட் ஆயிடுவாங்க. கான்ஸ்டிபேஷன்ன்ற மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபைபர்ஸை டயட்ல அதிகமா எடுக்கணும். இந்த மேஜர் 6 நியூட்ரியன்ஸை பத்தி தான் இந்த 2 வீடியோஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்ட் 2 வீடியோல நம்ம படிக்கக்கூடிய வைட்டமின் சார்ட் அண்ட் மினரல் சார்ட்ல நிறைய டிசீசஸ் பத்தி, டெஃபிஷியன்சி டிசீசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வெரி இம்பார்ட்டன்ட், எப்படியாவது அதை எந்த கன்ஃபியூஷன் இல்லாம படிச்சுக்கோங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, ரிமெம்பர் இட். ஸோ ப்ராப்பர் நியூட்ரியன்ட் இருந்தாதான் we can protect us from, நான் சொன்னேன் இல்லையா, protect us from diseases and also we can build our infected இருக்கக்கூடிய டிஷ்யூஸை பில்ட் பண்ண முடியும். நம்ம உடம்ப சீக்கிரம் எந்த நோயும் தாக்காது. ஓகே,
அப்போ எங்கெங்க இருந்தெல்லாம் நம்ம நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம்? அஃப்கோர்ஸ் we are getting it from animals, we are getting it from plants. தாவரங்கள் கிட்டையும் விலங்குகள் கிட்ட இருந்தும் நம்ம ஊட்டச்சத்தை எடுத்துக்கிறோம். எந்தெந்த வடிவில் எடுத்துக்கிறோம்? காய்கறிகளா எடுத்துக்கிறோம், பழ வகைகளா எடுத்துக்கிறோம், ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைக் கோதுமை, அரிசி, தென் வேற என்ன நம்ம மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராகி, வரகு, கம்பு, தென்னை. இப்பெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி we are started to eat நம்ம ட்ரெடிஷ்னல் ரைசஸ் லைக் மாப்பிள சம்பா, கவுனி அரிசி எல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் தே ஆல்சோ ரிச் இன் மேக்ரோவை விட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதில் அதிகமாக இருக்கிறனால, மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறனால we started eating them. ஏன்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்மியாகிறதுனால கூட நம்ம உடம்புல நிறையா டிசீசஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே, உங்களுக்கு வைட்டமின் B12 அப்படின்ற ஒரு வைட்டமின் குறைபாடு உங்களுக்கு இருக்கு. இது உங்களுக்கு பெரிய அளவில் உங்கள் உடம்புல டிசீசஸை கொண்டு வரலைனாலுமே யூ மே ஸ்டார்ட் டு ஃபீல், ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவீங்க? காலில் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தென் யூ வில் ஃபீல் டயர்ட்னஸ், கம்ப்ளீட் டயர்ட்னஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணும் மைக்ரோ நியூட்ரியன்ட் கம்மியாக இருக்கும் போது. ஓகே, let me come back to the portion by discussing என்னென்ன ஃபுட் ஐட்டம் எல்லாம் பிளான்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் ஹோல் சீட்ஸாக எடுத்துக்கிறோம், நட்ஸ், பாதாம், தென் யூ ஹவ் கேஷ்யூ எடுத்துக்கிறோம், வால்நட் எடுத்துக்கிறோம், ஹோல் சீட்ஸாக அப்படியே ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் இல்லையா. தென் பருப்பு வகை இங்கே பாருங்க, தால்னு சொல்லக்கூடிய லெக்யூம்ஸ், லென்டில்ஸ், இவங்க பருப்பு வகைங்களை என்ன பண்றோம், பிளான்ட் கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம், கார்ன் எடுத்துக்கிறோம், சோளத்தை அப்படியே ஃபுட்டா எடுத்துக்கிறோம்ல. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிளான்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபுட் சோர்ஸ் எடுத்துக்கிறோம். அனிமல்ஸ் கிட்ட இருந்து என்ன எடுக்கிறோம்? எக், ஒரு ரிச் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய சோர்சஸ். அண்ட் பால் பொருட்கள் என்னென்ன? எஸ், யூ ஹாவ் மில்க் அப்படின்ற பால், தென் பன்னீர், தென் காட்டேஜ் பன்னீர் என்ன சொல்லுவாங்கன்னா காட்டேஜ் சீஸ்னு சொல்லுவாங்க, பன்னீர், தென் சீஸ்னு சொல்லக்கூடிய பட்டர் என்ன சொல்லுவோம், வெண்ணெய்ன்னு சொல்லுவோம். இது சீஸை வந்து பால் ஆடை கட்டி சொல்லுவோம், சீஸை பட்டர் அப்படின்ற வெண்ணெய். தென் பட்டர் மில்க், மோர், இது எல்லாமே நம்ம பால்ல இருந்து. ஏன்னா இந்த கொஷின்ஸையும் வந்து அஃப்கோர்ஸ் நான் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பன்னீர், காட்டேஜ் சீஸ் என்ன எப்படி கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் அப்படின்ற ஒரு சாப்டர்ஸ்ல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஏன்னோ இப்போ பன்னீர் அப்படின்றது எப்படி கிடைக்கும்? நம்ம என்ன பண்றோம், கர்டிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமா பால் வந்து கெட்டி ஆகுது இல்ல, அப்ப பன்னீர் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி, அப்ப அங்க வினிகர் ஆட் பண்றது மூலியமா பன்னீர் கிடைக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட சம்டைம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. தட் இஸ் வை ஐ அம் டிஸ்கசிங் இட் ஹியர். ஓகே, தென் ஃபிஷ், அப்படியே நம்ம ஹோல் ஃபிஷ்ஷை வந்து எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ஃபிஷ்லையும் நிறைய வைட்டமின் சோர்சஸ் இருக்கு. இது எல்லாமே நமக்கு என்னது ஃபுட் தட் இஸ் நம்ம வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிற ஃபுட் சோர்சஸ். ஓகே, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல கிடைக்கிற இலைங்கள் எல்லாம் சாப்பிட்றோம். அதுலயும் என்ன இருக்கு, அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அப்ப லீவ்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, வேற என்னென்ன சோர்ஸ்? மீட், ஃப்ளஷ், அந்த அனிமல்ஸோட ஃப்ளஷ் எடுத்து சாப்பிட்றோம். சிக்கன் அப்படின்னு சொல்றோம், ஃப்ளஷ் மீட் எடுத்து சாப்பிட்றோம். ப்ரான்ஸ் சாப்பிட்றோம். இது எல்லாமே என்ன, நம்ம அனிமல் அண்ட் பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிற நியூட்ரியன்ஸ். ஓகே, என்னென்ன ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப ஆக்சுவலி என்னென்ன நியூட்ரியன்ஸ் இந்த சோர்சஸ் இந்த ஃபுட்ல இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். ஓகே, இதெல்லாம் கிடைக்குது. அப்ப கார்போஹைட்ரேட்னா என்ன? கார்போஹைட்ரேட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சுகர் சோர்ஸ், ஒரு ஸ்டார்ச் அப்படின்ற பாருங்க, ஸ்டார்ச் எடுத்துக்கிறோமா, இது எல்லாமே என்ன, ஒரு சுகர் சோர்ஸ். அப்ப கார்போஹைட்ரேட் அப்படின்ற இந்த குளுக்கோஸ், மேஜரா குளுக்கோஸ் தான் நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த குளுக்கோஸ் பாருங்க 1:2:1 அப்படின்ற விகிதத்துல தான் கார்போஹைட்ரேட் அமைஞ்சிருப்பாங்க. ஓகே, 1%, ஒரு பங்கு கார்பன், ஒரு 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன் இப்படின்ற அமைப்புல தான் கார்போஹைட்ரேட் அமைஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற எடிபிள் சுகர், அப்புறம் நம்மளோட டாப்பியோக்கா அப்படின்ற மரவள்ளி கிழங்குல இருந்து கிடைக்கக்கூடிய ஜவ்வரிசி, இது ஜவ்வரிசில ரிச் சோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் அப்படின்றது நமக்கு தெரியும்.
தென் செல்லுலோஸ் அப்படின்றது எங்க இருந்து கிடைக்குது? செல்லுலோஸ், பிளான்ட்டோட செல் வால்ல என்ன இருக்கு? செல்லுலோஸ். ஓகே, இது எல்லாமே நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? பிளான்ட் மூலியமாவும் அண்ட் பிளான்ட்டோட டெரிவேட்டிவ்ஸ் மூலியமாவும் நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்போ நம்ம ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் டைப்ஸ் என்ன அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டோட டைப்ஸ் என்ன அப்படின்னா, மோனோசாக்கரைட் ஒற்றை சர்க்கரைகள், டைசாக்கரைட் இரட்டை சர்க்கரைகள், பாலிசாக்கரைட் கூட்டு சர்க்கரைகள். அப்ப மோனோசாக்கரைட்க்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ். ஓகே, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ். டைசாக்கரைட்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். தென் டைசாக்கரைட்ஸ் சொல்லக்கூடிய சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், பாலிசாக்கரைட் அமைலோஸ், அமைலோபெக்டின். அப்போ ஒரு சாக்கரைட்ஸ் ஒரு சாக்கரைட் இருக்கக்கூடியது மோனோசாக்கரைட், 2 சாக்கரைட் இணைஞ்சா அது டைசாக்கரைட், நிறைய சாக்கரைட் இணைஞ்சா அது பாலிசாக்கரைட். இப்போ ஸ்டார்ச் நிறைய குளுக்கோஸ் இணையறத அமைலோஸ் அப்படின்னு சொல்றோம். அமைலோஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம நிறைய செல்லுலோஸ் சேர்றத நம்ம ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்ச் அப்படின்றது என்ன? டோன்ட் கன்ஃபியூஸ், ஐ எம் ரைட். ஸ்டார்ச் அப்படின்றது அமைலோஸ் தான். ஏன்னா அதனாலதான் ஸ்டார்ச்சை பிரேக் பண்றதுக்கு நம்ம டைஜஷன் அப்படின்ற சாப்டர்ல படிச்சிருப்போம். நிறைய அமைலோஸ் சேர்றது ஸ்டார்ச். ஓகே, பாலிசாக்கரைட் நம்ம என்ன படிச்சோம்? அமைலேஸ் என்சைமை படிச்சோமா? டைஜஷன்ல வாயிலேயே சலைவால அமைலேஸ் அப்படின்ற ஒரு நொதி இருக்கும். இது என்ன பண்ணும்? இதை அப்படி பிரேக் பண்ணி விடும். இந்த அமைலோஸ் அப்படின்ற ஸ்டார்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை பிரேக் பண்ணி விடும். ஓகே, அமைலோஸ், அமைலோபெக்டின்ஸ், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், கிளைகோஜன் இதெல்லாமே ஒரு பாலிசாக்கரைட்கான எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ ஸ்டார்ச் அப்படின்ற பாலிசாக்கரைட் இஸ் ஃபவுண்ட் இன் பொட்டேட்டோஸ், பிரெட், ரைஸ். ஸ்டார்ச் அப்படின்ற மேஜரான கார்போஹைட்ரேட் சோர்ஸ் நமக்கு எதுல இருந்து கிடைக்குது? அரிசியில இருந்து கிடைக்குது, உருளைக்கிழங்குல இருந்து கிடைக்குது, ரொட்டியில இருந்து கிடைக்குது. சுக்ரோஸ் எங்க இருக்கு? ஹனி, சுகர் கேன்ல அண்ட் ஃப்ரூட்ஸ்ல இருந்து நம்ம டைசாக்கரைடான சுக்ரோஸ் கிடைக்குது. கிளைகோஜன் அப்படின்ற பாலிசாக்கரைட் நம்ம உடம்புல, இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் இட் டவுன். கிளைகோஜன் அப்படின்றது நம்மளோட லிவர் அண்ட் மசில்ஸ்ல ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய ஒரு பாலிசாக்கரைட். இவங்களோட ஒர்க், அப்போ நிறைய நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்கும் போது பாலிசாக்கரைட் கிளைகோஜனையும் சேர்த்து எடுக்கிறோம். இது எங்க போய் சேருது? நம்மளோட லிவர் அண்ட் மசில்ஸ்ல போய் சேருது. தட் இஸ் வை we gain weight. ஓகேவா? இப்போ வெயிட் ரிடக்ஷன்ல இறங்குறோம். எனார்மஸா எக்ஸசைஸ் பண்றோம், பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றோம். எக்ஸசைஸ் பண்ணும் போது என்ன ஆகுது? நமக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்மளால ப்ராப்பரா மூச்சு விட முடியாத மாதிரி ஃபீல் வரும். ஏன்னா எக்ஸசிவ் எக்ஸசைஸிங் போது ஆக்சிஜன் லெவல் நமக்கு குறையுது. ஓகே, மூச்சு வாங்குவோம். எஸ், நம்ம நல்லா ஃபாஸ்டா ரன் பண்ணிட்டு வந்தா மூச்சு வாங்குறோம், ஆக்சிஜன் கண்டென்ட் அங்க குறையுது. அப்ப நம்ம பாடி என்ன பண்ணுமா? கிளைகோஜனை ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணுமா? கிளைகோஜனை லாக்டிக் ஆசிட் அண்ட் ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணும். பாடி லாக்டிக் ஆசிட் அண்ட் ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணி இந்த ஆக்சிஜனை நமக்கு சப்ளை பண்ணும். ஓகே, தென் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அப்போ எக்ஸசிவ் எக்ஸசைசிங் மூலமா அங்க நமக்கு கிளைகோஜனோட கண்டென்ட் என்ன ஆகுது? மசில்ல ஸ்டோர் ஆகி கூட கிளைகோஜன் கண்டென்ட் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இப்போ கிளைகோஜன் அப்படின்றது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? லிவர் அண்ட் மசில்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது புரதம் அப்படின்ற புரோட்டீன்ஸ் பத்தி படிக்க போறோம். புரோட்டீன்ஸ் ஆர் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் ஃபார் தி ஹியூமன் பாடி. நமக்கு நல்லாவே தெரியும், புரோட்டீன்ஸ் தான் என்ன சொல்வோம்? பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பாடி டிஷ்யூ. நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து புரதம் தான். இது உடல் திசுக்களை உருவாக்குறதுக்கு தேவையான அடிப்படை பொருளாகவும், எரிபொருள் அப்படின்ற எப்படி ஒரு என்ஜினுக்கு எரிபொருள் தேவையோ, நம்ம பாடி ஒர்க் ஆகணும்னா நமக்கு ஃபியூவலா ஆக்ட் ஆகுறது புரோட்டீன் தான். அப்போ ஒரு கார்போஹைட்ரேட்ல இருந்து ஆஸ் அ ஃபியூவல், இங்க பாருங்களேன், கார்போஹைட்ரேட்ல இருந்து நமக்கு வெறும் 1 கிராமுக்கு 4 கிலோ கேலரி, தட் மீன்ஸ் 17 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. ஆனா 1 கிராம் ஆஃப் லிப்பிட்
லிப்பிட் அப்படின்றது நமக்கு எவ்வளோ லிப்பிட் அப்படின்றது ஒரு கிராம்க்கு நமக்கு 37 kilojule of energy கொடுக்குது. ஓகே, தென் அமினோ அமிலங்கள், ஏன்னா புரோட்டீன்ஸ் அப்படின்றது நம்மளோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா, பெக்டின், நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய பெக்டினேஸ் அப்படின்ற என்சைம் ஹெச்சிஎல்லோட ஆக்ஷன்னால பெக்டின் கன்வெர்ட் ஆகுது. இந்த பெக்டின் புரோட்டீனை உடைச்சு அமினோ ஆசிட்ஸை கன்வெர்ட் ஆக்கி கொடுக்குது இல்லையா. இந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்றாங்க, நம்மளோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏ காம்போசிஷன், எல்லா செல்ஸுமே ரெப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா, ஒரு செல் 2 டிவைட் ஆகணும், நம்ம பாடி வளரணும் அப்படின்னாவே அங்கே அமினோ ஆசிட் புரோட்டீன் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஓகே, ஸோ அமினோ ஆசிடோட கண்டென்ட் இருக்கிறனால தான் புரோட்டீனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸே. ஓகே, அப்போ தேர் ஆர் நம்ம உடம்புக்கு எவ்வளோ புரோட்டீன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் நம்ம புரோட்டீன் நம்மளோட டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ், பாடி செல்ஸ் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா 20 அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றது தேவை. இதுல 11 நோட்டட் டவுன் 11 அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ற 11 அமினோ அமிலங்கள் நம்ம பாடியை தயார் பண்ணிக்கும், பாடியை ரெடி பண்ணிக்கும். 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம பாடியால ரெடி பண்ண முடியாது. இந்த டோட்டலி இந்த 20யும் சேர்ந்தாதான் நம்ம ஒரு செல் 2 செல்லா டிவைட் ஆகவே முடியும். அப்போ நல்ல growth நமக்கு இருக்கும். அதுல 11 அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் பாடியால ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். 9 அமினோ ஆசிட்ஸ் நம்ம டயட்ல இருந்து தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸையும் நீங்க நல்லா படிச்சுக்கணும். அவுட் ஆஃப் 20 அமினோ ஆசிட்ஸ் 9 படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மித்தம் இருக்கக்கூடிய 11 அமினோ ஆசிட்ஸ் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ 9 எப்படி படிக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, விஐபி. யார் விஐபி அப்படின்னா ஹெச்எம் இப்படின்னு எழுதிட்டு டிடிஎல்எல்னு போட்டுக்கோங்க. வினா வேலைன், ஐசோலியூசின், பி ஃபினைலலனின், ஹெச் ஹிஸ்டிடின், M methionine, T threonine, again ஒரு T tryptophan, L leucine, L lysine. ஓகே, இந்த 9 தான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். VIP, HM, VIP, TTLL இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 9மே இதை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இந்த 9மே நம்ம டயட்ல இருந்து எடுத்தே ஆகணும். ஓகே, புரோட்டீன் சோர்சஸ் இருந்து எடுத்தே ஆகணும். ஓகே, அப்போ 20 அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன, அலனைன், அர்ஜினைன், அஸ்பார்ஜின், அஸ்பார்டிக் ஆசிட், சிஸ்டீன், குளுட்டாமிக் ஆசிட், குளுட்டாமைன், கிளைசின். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனட்டிக் கோட், ஜீன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு இது தேவை, நம்ம ஜீன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டிடைன், ஐசோலூசின், லூசின், லைசின், மெத்தியோனைன், அலனைன், ப்ரோலைன், செரைன், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபைன், தைரோசின், வேலின். இதுதான் 20 அமினோ ஆசிட்ஸ் that are present in our body. இதுல 11 அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்பே தயார் பண்ணிக்கும். 9 அமினோ ஆசிட நம்ம ஃபுட்ல இருந்து எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ். புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ் என்னென்ன? புரோட்டீன் குறைபாடுகள்னால நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நோய், குவாஷியார்கர் மராஸ்மஸ், குவாஷியார்கர் அண்ட் மராஸ்மஸ். குவாஷியார்கர் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, குவாஷியார்கரின் போது குழந்தைங்களோட வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, அதுல ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கண்டிஷன், கல்லீரல் கொழுப்புகளால சுத்தி இருக்கும். ஓகேவா, அந்த கண்டிஷன்னால அவங்களோட வயிறு வீங்கிக்கும். இதைதான் என்ன சொல்லுவாங்கன்னா பானை மாதிரியான வயிறு தான் குவாஷியார்கரோட, பானை வயிறு தான் குவாஷியார்கரோட சிம்டம். அப்ப பானை வயிறு அப்படின்னு கேட்டாங்க, பாட் பெல்லின்னு சொல்லுவாங்க. இது எதோட சிம்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குவாஷியார்கர். குவாஷியார்கர்ன்றது என்ன அப்படின்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்தியா அப்படின்ற இந்தியன்ஸ் புரோட்டீன் குறைபாடுகள்னால பாதிக்கப்பட்டு இருந்த போது நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் புரோட்டீன் டெஃபிஷியன்சியை குறைச்சது எது தெரியுமா? பிராய்லர் கோழிங்க, பிராய்லர் ஹென்ஸ். இதுதான்
நமக்கு மேஜர் புரோட்டீன் சோர்ஸாக இருந்து நம்ம குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு உதவுச்சு. ஓகே, எஸ். தென் மராஸ்மஸ் அப்படின்ற இந்த டிசீஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இதோட சிம்டம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த குழந்தைங்களோட ரிப் கேஜஸ் இருக்கு இல்லையா, ரிப் கேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம ரிப் கேஜ் இருக்கும். எங்க இருக்கும்? நம்ம லங்ஸை ப்ரொடெக்ட் பண்றக்கூடிய ஒரு எலும்பு ரிப் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிப் கேஜே உடம்புக்கு வெளியில ப்ரொட்ரூடிங்கா இருக்குமா, வெளியில தெரியிற அளவுக்கு அவங்களோட வெயிட் லாஸ் இருக்கும். மராஸ்மஸ்ல என்ன ஆகுது? வெயிட் லாஸ் நடக்குது. அந்த குழந்தைங்க வெயிட் லாஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட மெயின் பாயிண்ட் இங்க என்ன அப்படின்னா, ரிப் கேஜே வெளியில தெரியும். அதாவது வெயிட் லாஸ்னால அவங்களோட எலும்புகள் எல்லாம் வெளியே ப்ரொட்ரூட் ஆகி தெரிகிற மாதிரி இருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ப்ரோட்டீன் ஃபுட்டை கொடுத்தாதான் இதெல்லாம் சரி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேட்ஸ். ஸோ ஃபேட் எப்படி கன்வெர்ட் ஆகுது? கொழுப்புங்க எப்படி கன்வெர்ட் ஆகுது? ட்ரைகிளிசரைட்ஸா கன்வெர்ட் ஆவாங்க. which are esters of fatty acid சொல்லுவாங்க. 3 கிளிசரைடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைகிளிசரைட்ஸா ஃபேட் வந்து கன்வெர்ட் ஆகுது. பிளஸ் கிளிசராலாவும் ட்ரைகிளிசரைட்ஸாவும் கொழுப்புங்க வந்து எங்க? சிறுகுடல்ல. எங்க? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஃபேட் என்ன ஆறாங்க? ட்ரைகிளிசரைட் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் மைக்ரோவில்லை இருப்பாங்க. அந்த மைக்ரோவில்லை இவங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. யார? ட்ரைகிளிசரைட்ஸையும் கிளிசரால்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ எந்த என்சைம் நம்ம பாடியில இப்போ எப்படி பெக்டினேஸ் அப்படின்றது பெக்டினா கன்வெர்ட் ஆகி நம்ம புரோட்டீன் எல்லாம் உடைக்குதோ, அதே மாதிரி லிபேசஸ் ஆர் என்சைம்ஸ் which break down fats into கொழுப்புங்க fats into triglycerides and glycerols. Triglycerides and glycerols. ஓகே, இப்போ நம்ம ஃபுட்ல essential fatty acids cannot be synthesized in the body. எப்படி essential amino acids நம்ம பாடியால சிந்தசிஸ் பண்ண முடியலையோ, அந்த மாதிரி essential fatty acids நம்ம பாடி சிந்தசிஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய essential fatty acids என்னென்ன அப்படின்னா, alpha linolenic acid and that is omega 3 fatty acids னு சொல்லுவோம். and linolenic. okay, linolenic acid, alpha linolenic acid and linolenic அமிலம், linolenic acid, that is omega 3 fatty acid and omega 6 fatty acids. எங்க அதிகமா இருக்கு? நட்ஸ்ல அதிகமா இருக்கு, வால்நட்ல இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் 2 essential fatty acids that are responsible for the body's proper function. Okay, yes, that's it about this entire chapter. இந்த சாப்டர்ல நம்ம கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். புரோட்டீன்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்டான 2 டிவிஷன், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட். எசென்ஷியல் அமினோ ஆசிட் 9 இருக்கு, அதை பத்தி படிச்சோம். அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸான குவாஷியார்கர் பத்தியும், குவாஷியார்கர் டோன்ட் ஃபர்கெட் இட் இஸ் பாட் பெல்லி, பானை வயிறு, பாட் பெல்லி, மராஸ்மஸ் அப்படின்ற அந்த ரிப் கேஜ் ப்ரொட்ரூடிங் ஆஃப் ரிப் கேஜ், ரிப் கேஜே வெளியில தெரியற அளவுக்கு வெயிட் லாஸ் நடக்கிறது. தென் ஃபேட்ஸ்ல அதே மாதிரி 2 எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். omega 6 ஃபேட்டி ஆசிட் and omega 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்ற alpha linolenic acid and linolenic acid. That's it about this entire video. Thank you so much for watching it.